அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அவருடைய சீரான கொள்கை நெறியோடு நடைபெறக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளில் மற்றொரு மணிமகுடத்தில் குறித்த வைரக்கல்லாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இரட்டை இலக்கத்தை எட்டி ஏற்கனவே நாம் பெருமையோடு சொல்லியிருக்கக்கூடிய 9.69% என்கின்ற அந்த ஜிஎஸ்டிபியினுடைய அந்த இலக்கையும் தாண்டி இன்றைக்கு 11.8% இன்றைக்கு அந்த பொருளாதார குறியீடுகள் உயர்ந்திருக்கிறது. ஏறத்தாழ 12% நாம் நெருக்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். நம்முடைய சாதனையை நாம் தான் முறியடிக்க முடியும் என்கின்ற வகையில் 9.69% என்ற ஒற்றை இலக்கத்தில் இருந்த பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கு இரட்டை இலக்கத்தில் கொண்டு வரக்கூடிய மகத்தான சாதனையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சி இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. இந்த இரட்டை இலக்கத்திலே பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குவது ரியல் டேர்ம்ஸில் வருவது என்பது தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த 2010-11 13% வளர்ச்சியை நாம் பெற்றிருந்தோம். அதற்கு பிறகு 14 வருடத்திற்கு பிறகு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியுடைய ஆட்சியில் தான் நாம் இன்றைக்கு இந்த இரட்டை இலக்க வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது. இது இந்தியாவினுடைய பல மாநிலங்களை ஒப்பிடுகிற போது இந்தியாவிலேயே இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாடு தான் இந்த இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. எனவே இந்த வளர்ச்சி என்பது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டுவோம் என்கின்ற இலக்கிற்கு வழிவகுக்கக்கூடியதாக அந்த இலக்கை நம்முடைய முதலமைச்சருடைய அரசு நிச்சயமாக எட்டும் என்பதற்கு ஒரு திடமான வழிவகுப்பை தரக்கூடியதாக இந்த பொருளாதார வளர்ச்சி இருந்திருக்கிறது. இதனுடைய முழு பெருமையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலுக்கும் அவருடைய அரசினுடைய சீரிய முயற்சிகளுக்கும் அவருடைய முயற்சியின்பால் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில் முதலீடுகள், அந்த தொழில் முதலீடுகளின் காரணமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் ஆகிய அனைத்திற்கும் இது சிறப்பான வகையிலே அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்தார். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு தமிழ்நாடு என்ன மாதிரியான தனித்துவமான விஷயத்தெல்லாம் பார்க்கணும்? காரணம் என்ன சார், நீங்கள் நான் பேசுகிற போதே குறிப்பிட்டதை போல பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குவதற்கான முழு சூழ்நிலையிலும் உருவாக்கியிருக்கிறோம். நாம் த ஃபஸ்ட்டு போர்ட் ஆஃப் கால் என்று சொல்வதைப் போல முதலீடுகளுக்கான முதல் முகவரி நம்முடைய தமிழ்நாடு என்கின்ற அளவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகளின் காரணமாக இன்றைக்கு ஈர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான முதலீடுகள் இன்றைக்கு நமக்கு பெரிய பெருமையை தந்திருக்கிறது. ஏற்கனவே நாம் தனிநபர் வருமானத்தில் நாம் அதிகமான அளவில் இருந்திருக்கிறோம். எனவே முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி, திடமான பொருளாதார வளர்ச்சியில் தொழிற்சாலைகளும் தொழிலும் இயங்கக்கூடியதற்கு முழு அளவிலே வணிகத்திற்கும் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளின் அடிப்படையில் இந்த பொருளாதார வளர்ச்சி நிலைத்த தன்மையோடு இது இன்றைக்கு வளர்ந்தது. நேற்று தினம் நிதியமைச்சர் பேசுறார், வேண்டுமென்றே எதிர்க்கட்சி தமிழகத்திலே கடன் அதிகமாக வாங்கிவிட்டது என்று. கடன் வாங்கினா கடன் வாங்கினாலும் சொல்ல முடியும், அப்படிதாங்க சொல்ல முடியும். கடன் வாங்கினா கடன் வாங்கினதான் சொல்ல முடியும். நீங்க என்ன தேர்தல் நேரத்தில் சொன்னீங்க? திமுக ஆட்சிக்கு வந்தா நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டீங்க. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். அதை சரி செய்ய கடன் படிப்படியாக குறைக்கப்படும் சொன்னீங்க. அதன் அடிப்படையில் தான் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் உங்களை நாங்கள் விமர்சனம் செய்கின்றோம், உங்களுக்கு கேள்வி வைக்கின்றோம். நீங்க நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படுறீங்க, குழு அமைச்சீங்க. அந்த குழுவில் நிபுணர்களை நியமிப்பதா சொன்னீங்க, நிபுணர்கள் நியமிச்சீங்க. இந்த 4 ஆண்டுல இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டு இந்த நிபுணர்கள் எல்லாம் அலசி ஆய்ந்து 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த குழுனுடைய என்ன வேலை? இந்த குழுனுடைய பணி நிதி மேலாண்மை சரி செய்யும். அதாவது ஏற்கனவே இருக்கிற கடனை குறைக்க வேணும், வருவாயை பெருக்க வேணும். இதுதான் இந்த குழுனுடைய பணி. அதற்கு மாறா கடன் வாங்குறதுக்கு தான் இந்த குழுவை திரு ஸ்டாலின் அமைச்சிருக்கிறார். 4,38,000 கோடி
4 ஆண்டுகளை கடன் வாங்கியிருக்கிறார். இன்னும் ஓராண்டு எஞ்சி இருக்கிறது, 25, 26 இந்த ஆண்டு. இதுல 1 லட்சம் கோடி கடன் வாங்குவதாக திட்டமிட்டு இருப்பதாக தகவல். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு காலம் நிறைவு பெறுகின்ற பொழுது 5,38,000 கோடி கடன் வாங்கி நம்மளை இங்க இருக்கிறீங்க அத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள் மீதும் கடனை சுமத்திட்டு போயிட்டாங்க, கடன்காரன் ஆக்கிட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து நம்ம எல்லாம் கடன்காரன் ஆக்குனதுதான் திமுக சாதனை. இது நாளைக்கு பேசுவார், இது அமைச்சர் பேசுவார், இதுல சரியா இருக்குது அதுல சரியா இருக்குன்னு புள்ளி விவரத்தை கொடுப்பார். இந்த புள்ளி விவரமா வந்து கடனை கட்ட போகுது. இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார், பத்திரிகை எல்லாம் பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சியில இந்தியாவிலேயே முதல் இடமா 11.19% முதலிடம். இது மாறி மாறி வரும், இந்த உயர்வு மாறி மாறி வரும். ஏன்னா இது பல்வேறு அடிப்படையா வைத்து இதை கணிப்பாங்க. போன வருஷம் 9 தான் இருந்தது, இந்த வருஷம் 11.9. இவர்களுக்கு அதிகமா வந்தா அப்படியே அறிக்கை மேல விடுவாங்க, அதுக்கு ஆர்ப்பாட்டம் செய்வாங்க. குறைஞ்சு போனா அப்படியே இருந்துக்குவாங்க. ஆக மக்களுக்கு வருமானம் உயர்ந்திருக்குதா, வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குதா, இதையெல்லாம் ஸ்டாலின் கண்டுகொள்ள மாட்டார். ஆக மக்களை ஏமாற்றுவது, மக்களை திசை திருப்புவது, இதற்கு ஏதாவது கிடைத்தால் அதை மையமாக வைத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அதோட ஸ்டாலின் அடிக்கடி அறிக்கை விட்டு இருக்கார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில புதிய புதிய தொழில் தமிழகத்தில் தொடங்கப்பட்டு லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை பெற்று தந்ததாக ஒரு பச்சை பொய்யை தமிழகத்திலே பரப்பி வருகிறார். இந்த பகுதியிலிருந்து எத்தனை லட்சம் பேர் போயிருக்கிறாங்க, வேலைக்கு போயிருக்காங்களா? நம்முடைய படித்த இளைஞர்கள் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அத்தனையும் பொய். திமுகவில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினாங்க. இதுவரைக்கும் எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தோம், அந்த எத்தனை புரிந்துணர்வு போடப்பட்டது, எவ்வளவு முதலீடு வந்தது, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அந்த தொழில் நிறுவனங்கள் என்ன நிலையில் இருக்குது என்று பல முறை வெள்ளை கேட்டோம், இதுவரைக்கும் வெளியிடவே இல்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இதே புரட்சி தலைவர் அம்மாவில் தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்தில் 2015ஆம் ஆண்டு முதலாக தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழிலை முதலீட்டு ஈட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அதெல்லாம் முடிகின்ற தருவாயிலே வந்து அதில் தான் வேலை வாய்ப்பு கிடக்குது லட்சக்கணக்கான பேருக்கு. அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் சென்னையில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நாங்கள் நடத்தினோம். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது. 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. பல தொழில்கள் தொடங்கப்பட்டன, பல தொழில்கள் பல்வேறு நிலையில் இருக்கின்றன. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்னும் நடைமுறைக்கே வரல. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டா முதற்கட்ட பணி அமைப்பதற்கு சுமார் 2 வருஷம் ஆகும். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொழில் முதலீட்டார் மாநாடு நடத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அதில் தான் இப்ப வேலை வாய்ப்பு நம்முடைய இளைஞர்களுக்கு கிடைக்கப்பட்டு வருகிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள் 3 லட்சம் காலி பணியிடங்கள் காலியாக இருக்கு. தேர்தல் அறிக்கை, திமுக தேர்தல் அறிக்கையில அரசு ஊழியர் பணியிடம் 3 லட்சம் காலியிடம், அரசு சார்ந்த பணியிடம் 2 லட்சம், ஆக மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் அரசில் இருப்பதாக அறிவித்து திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்டீங்க. இதுவரைக்கும் எவ்வளவு காலி பணியிடங்களை நிரப்பப்பட்டிருக்குது? பதில் இல்லை. சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் பேசுறார், பேசுகின்ற போது 4 ஆண்டுல 50,000 அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதா சொல்றார். 4 ஆண்டுல ஓய்வு பெற்ற பணியாளர்கள் 75,000 பேர்,
நியமிக்கப்பட்டது திமுக ஆட்சியில் 50,000 பேர், அதிலேயே 25,000 பேர் நியமிக்க முடியல. ஏற்கனவே 5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது. மேலும் இந்த 4 ஆண்டுல 75,000ல் 50,000 காலி பணியில் நிரப்பப்பட்டா இதுல எஞ்சி 25,000. ஆக மொத்தம் தமிழகத்தில் இன்றைய நிலவரப்படி திமுக ஆட்சியில் 5,75,000 காலி பணியிடங்கள் இருக்கிறது. இதை ஏதாவது நிரப்புவதற்கு முயற்சி செஞ்சாங்களா? இல்ல, இதுவரைக்கும் முயற்சியை செய்யல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா?